நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ராகேஷுடன் வித் மீ ராகேஷ் ரகுநாதன். கிறிஸ்மஸ் இஸ் ரவுண்ட் த கார்னர். ஓகே, வந்துட்டே இருக்கு. பொதுவாக அந்த தூத்துக்குடி, நாகர்கோவில், விருதுநகர் இந்த பக்கம்லாம் போனா பரோட்டா சால்னா அப்படின்றது வந்து நிறைய இடத்துல இந்த சின்ன சின்ன கடைகளில் வந்து கிடைக்கும். ஸோ அதில் எம்டி சால்னா அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க. தூத்துக்குடி பக்கத்தில் எல்லா இடத்துலையுமே இருக்கும். வெஜிடேரியன் வெர்ஷன் ஆஃப் சால்னான்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அது அந்த பரோட்டாவோட நல்லா அப்படி முக்கி சாப்பிட்டோம்னா இன்னும் பிரமாதமாக இருக்கும். ஸோ அதுக்கு இன்கிரீடியன்ஸ் என்ன வேணும்னு நான் சொல்கிறேன். இதுக்கு முக்கியமாக வந்து ஒரு பேஸ்ட் ஒன்று பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு வந்து தேங்காய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து வேர்க்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு, ஒரு 1 டீஸ்பூன் வந்து சீரகம், ஒரு 3 ஏலக்காய், 2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 இன்ச் பீஸ் பட்டை, ஒரு 4லேருந்து 5 பல்லு பூண்டு, ஒரு 1 இன்ச் அளவுக்கு வந்து இஞ்சி பொடி பொடியாக கட் பண்ணது. இதை தவிர சின்ன வெங்காயம், ஓகே, ஷாலட்ஸ், இது வந்து ஒரு 10லேருந்து 15 நல்ல பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரே ஒரு தக்காளி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த குழம்பு மிளகாத்தூள், அதாவது சாம்பார் தூள் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு, மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். ஸோ கொஞ்சம் புதினா, சும்மா ஒரு ஹேண்ட்ஃபுல் புதினா, கொத்தமல்லி, இது 2 பொடி பொடியாக கட் பண்ணது, கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு அவ்வளவே தான். ஓகே, ஸோ இங்கே வந்து கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். பட் உங்களுக்கு எண்ணெய் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து எண்ணெய் சூடாக இருக்கு. இப்போ இது சூடானதுக்கு அப்புறம் இதில் இந்த மிளகு, அப்புறம் வேர்க்கடலை நீங்கள் தோலோடையும் போடலாம், தோல் இல்லாமையும் போடலாம். இந்த சீரகம், அப்புறம் பட்டை, ஏலக்காய், சோம்பு, இது எல்லாத்தையும் போட்டு கிவ் தட் a nice mix. ஓகே, ஏன்னா இதுதான் வந்து உங்களுக்கு வந்து அதுவும் அந்த பீனட்ஸ், வேர்க்கடலை நம்ம போட்டிருக்கிறது தான் வந்து ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்கும், அந்த ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் இருக்கும். அண்ட் இது சால்னா, எம்டி சால்னான்றது வந்து தண்ணியா இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து நல்லா கொஞ்சம் வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இது கொஞ்சம் இந்த வேர்க்கடலை எல்லாம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகி அந்த சீரகம் சோம்பு எல்லாம் கொஞ்சம் பட்னு வெடிக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜில் வந்து இந்த இஞ்சி அண்ட் பூண்டு நான் தோலோட போட்டிருக்கேன், பரவாயில்ல, தப்பில்லை, ஒன்றும் ஆகாது. இதை நம்ம திருப்பி இந்த பேஸ்ட்டை வந்து குக் பண்ணுவோம். ஸோ இப்போ இதுல இந்த 1/4 கப் அளவுக்கு தேங்காய் போட்டு கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தேங்காய் நல்லா ட்ரை ஆகி ப்ரௌன் ஆயிருக்கு பாருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் அணைச்சிடுங்க. நான் டெரகோட்டால பண்றதுனால அந்த டெரகோட்டாவோட சூடு இன்னும் அப்படியே இருக்கும். ஸோ இதை வந்து கூல் டவுன் பண்ணி நல்ல ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கணும். இதை எவ்வளவு தண்ணியா அரைச்சிருக்கேன் பாருங்க. அண்ட் இது உங்களுக்கு கலர் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த மிளகு. ஓகே, அண்ட் நல்லா இப்படி அந்த வாசனை பார்த்தோம்னா இட் இஸ் அவுட்ஸ்டாண்டிங். கரெக்டா அந்த சால்னா வாசனை கரெக்டா வந்துடும். இதுல வந்து சில பேர் வந்து கசகசா கூட போடுவாங்க. பட் இது வந்து இட்ஸ் டிஃபரெண்ட் ஸ்டைல்னு வச்சுக்கலாம். ஓகே, நான் சொல்றது வந்து இதுதான் எம்டி சால்னா ரெசிபின்னு சொல்ல. ஏன்னா நிறைய பேர் பார்த்துட்டு எங்க ஊர்ல இப்படி பண்ண மாட்டாங்க, எங்க தாத்தா இப்படி பண்ணுவாங்க, பாட்டி அந்த மாதிரி கிடையாது. எனக்கு கத்து கொடுத்தது இந்த ரெசிபி. ஓகே, இங்க திருப்பி கடாயில வந்து கொஞ்சம் எண்ணெய் வச்சிருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இந்த எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் இதுல சின்ன வெங்காயம், பொடி பொடியா கட் பண்ண சின்ன வெங்காயம், ஒரு 10 சின்ன வெங்காயம் வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு தான் பண்ணி இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். வெங்காயம் நீங்க பாத்தீங்கன்னா கலர் மாதிரி இருக்கு பாருங்க. see how beautiful that is. அதுல அப்ப அந்த ஸ்டேஜ்ல வந்து கொஞ்சம் உப்பு, இது வரைக்கும் நம்ம உப்பு எங்கேயுமே ஆட் பண்ணல, உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணோம்னா வெங்காயம் வந்து இட் will sweat. ஸோ கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியரா குவிக்கரா வந்து குக் ஆகும். இப்போ இதுல யூ ஸ்டார்ட் ஆடிங் த தக்காளி பொடி பொடியா கட் பண்ணி வச்சுட்டு, ஒரே ஒரு தக்காளி தான். ஓகே, நல்ல ஒரு பெரிய தக்காளி, நல்ல ஒரு நாட்டு தக்காளியா இருந்ததுன்னா நல்லா புளிப்பா ஜோரா இருக்கும். ஓகே, இது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இதுல ஃப்ரை பண்ணும்போது இதுல அந்த மஞ்சள் தூள் அண்ட் அந்த சாம்பார் தூள், இந்த சாம்பார் தூள் அப்படி இல்லாட்டா உங்களுக்கு அந்த கறி மசால் தூள் அந்த மாதிரி இருந்ததுன்னா
அந்த ஸ்டேஜ்ல நீங்க இதை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா நல்லா மசிஞ்சு அந்த வெங்காயம் தக்காளி நல்லா சேர்ந்து அந்த தொக்கு, ஓகே ரொம்ப தொக்குன்னு சொல்ல முடியாது, பட் நல்லா ஒரு மாதிரி மசிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். தக்காளி வெங்காயமும் நல்லா எப்படி வதக்கிருக்கு பாருங்க. கொஞ்சம் இப்படி நம்ம தள்ளணும்னா அந்த ஹல்வா மாதிரி சுருளன்னு சொல்ல மாட்டேன், பட் நல்லா ஒண்ணு போல வந்திருக்கு. அந்த ஸ்டேஜ்ல யூ ஆட் கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா போடலாம், வாசனையா இருக்கும். அண்ட் புதினா நல்லா பிச்சு போடுங்க. போட்டுட்டு கிவ் தட் a nice mix. ஓகே, இப்போ நீங்க வந்து நான்வெஜ் சாப்பிடுறவங்களா இருந்தீங்கன்னா இது வரைக்கும் எல்லா ப்ராசஸும் ஒண்ணுதான். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம இந்த பேஸ்ட் ஆட் பண்ணப்போம். அரைச்ச பேஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, இத ஆட் பண்ணிட்டு உங்களுக்கு சிக்கன் பீஸா இருந்ததுன்னா எல்லாத்தையும் பிரஷர் குக்கர்ல போட்டு இந்த பேஸ்ட் போட்டுட்டு தண்ணி ஊத்தி பிரஷர் குக் பண்ணிடலாம். மேபி ஒரு 3 to 4 whistles, that's done. இதே மட்டன் நீங்க பண்றதா இருந்ததுன்னா பிரஷர் குக், ஏற்கனவே மட்டன் வந்து குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா, சோ அந்த குக் பண்ண மட்டன் பீசஸை திருப்பி நீங்க பிரஷர் குக்கர்ல போட்டு விசில் வச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும். பட் ப்ராசஸ் இஸ் த சேம். ஓகே, சோ இது நல்லா அந்த ஆஹா புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதோட வாசனை தான் வருது. நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதுல யூ ஆட் திஸ் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுல வந்து ஐ வில் ஆல்சோ பி ஆடிங் சம் வாட்டர், தண்ணி. இது நான் மிக்ஸி அரைச்ச தண்ணியே வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிட்டு நல்லா யூ லெட் தட் பாயில். நல்லா கொதிக்க 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 தான் உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் அப்படியே உள்ள வந்து இறங்கும். அண்ட் இது தண்ணியா தான் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், என்டையர் கிச்சன்ல அவ்வளவு பிரமாதமா இருக்கு வாசனை. அந்த நடு கொதி வந்து ஓரத்துல எப்படி இருக்கு பாருங்க. அண்ட் அதுல உங்களுக்கு வந்து நம்ம ஆட் பண்ண அந்த தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இதெல்லாம் சேர்ந்து அந்த மிளகு பீஸ் 1-2 அரைஞ்சது எல்லாம் வரும்போது பிரமாதமா இருக்கு. இது வந்து அந்த பரோட்டா கடையில எல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா பல்கா பண்ணிட்டு வச்சிருவாங்க. அண்ட் முதல்ல போய் சாப்பிடுறது வந்து காரமா இருக்கும். அதாவது ஒரு ஏர்லி ஈவினிங்கா போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 6:30-7 மணிக்கா காரமா இருக்கும். அப்புறம் அதுலயே அவங்க தண்ணி ஊத்தி 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 அது இந்த மாதிரி கொதிச்சுட்டே இருக்கும். அது கொதிக்க 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 தான் இதுக்கு டேஸ்ட். ஓகே, ஸோ இப்போ ஐ வில் டேஸ்ட் திஸ். இது இன்னும் கூட கொதிக்கணும், பட் இட்ஸ் ஆல்மோஸ்ட் டன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆஹா, இதுல வாட் ஸ்டாண்ட்ஸ் அவுட் காரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல மிளகு தவிர வேற எதுவுமே நம்ம ஆட் பண்ணல. இப்ப தேங்காவோட வாசனை, அந்த லைட்டா அந்த வேர்க்கடலையோட ஒரு வாசனை சேர்ந்து வரும்போது பிரமாதமா இருக்கு. இது வந்து பரோட்டாக்கு மாத்திரம் இல்ல, இது வந்து இது ஒரு கல் தோசை, இல்ல நல்ல தோசையே, இட்லி இதோட பிரமாதமா இருக்கும். ஆப்பம், இடியாப்பம் அவுட்ஸ்டாண்டிங். இதை வந்து இதே வந்து நீங்க குருமா மாதிரி கொஞ்சம் திக்கரா பண்ணலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கு வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணும்போது அந்த பேஸ்டோடையே யூ கேன் ஆட் இட். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் பண்ணலாம். ஸோ கோ அஹெட், ட்ரை திஸ் தூத்துக்குடி எம்டி சால்னா. ஓகே, அண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஊரோட ஒரு 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 ஐகானிக் ரெசிபி அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் இருக்கு. தூத்துக்குடியில இருக்கு, விருதுநகர்ல இருக்கு, மதுரையில இருக்கு, நிறைய இடத்துல இருக்கு. இந்த மாதிரி 2021ல ரீஜனல் ஸ்பெசிபிக்ஸ் கிளாசிக்ஸ் உங்களுக்கு நிறைய வந்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன், கீப் வாட்சிங் ராகேஷுடன் அண்ட் அம்மாவும் நாளும்.